கொடுத்த வேலையை சிறப்பாக செய்த மனநிறைவு ஏற்பட்டுள்ளதாக முதல்வர் பெருமிதம். நடப்பு ஆட்சியின் கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறைவு நாளில் மு.க.ஸ்டாலின் நெகிழ்ச்சி உரை. தொலைநோக்கு பார்வையும் கொண்ட திராவிட மாடல் அரசை கடந்த 5 ஆண்டு காலத்தில் நடத்தி காட்டியிருக்கிறோம் என்ற மனநிறைவோடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். (234) தொகுதிகளையும் என் தொகுதிகளாக நினைத்து பணியாற்றினேன். சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறைவு நாளில் மு.க.ஸ்டாலின் நெகிழ்ச்சியுரை. நாங்கள் அமைக்கப் போகக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சி எங்கள் சாதனைகளை நாங்களே விஞ்சும் அளவிற்கு மீண்டும் வந்து தமிழ் மக்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவோம். ஆளுநரோடு தனிப்பட்ட மோதல் இல்லை. சுயமரியாதை சீண்டப்பட்டால் முதல் ஆளாக குரல் கொடுப்பேன் என்றும் முதல்வர் சூளுரை. ஆளுநருக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் எந்தவித கருத்து வேறுபாடு கிடையாது. தங்களுடைய சுயமரியாதை எல்முனையளவு சீண்டப்பட்டாலும் அது யாராக இருந்தாலும் எதிர்குரல் கொடுக்கும் திசையில் முதல் நபராக நான் இருப்பேன். அரசின் குறைகளை சுட்டிக்காட்டி ஒத்துழைத்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமிக்கு சட்டமன்றத்தில் பாராட்டு தெரிவித்த முதல்வர். குறைகளை சொல்வோர் சிறகுகளை தரக்கூடியவர்கள் என்றும் பேச்சு. குறைகளை சொல்லுபவர்கள் நம் முன்னேற்றத்திற்கு சிறகுகளை தரக்கூடியவர்கள் என்று எண்ணி செயலாற்றக்கூடியவன் நான். அரசுக்கு தக்க யோசனைகளை கூறுவதிலும் குறைகளை சுட்டிக்காட்டுவதிலும் கண்ணியமான முறையை கடைபிடித்து ஒத்துழைப்பு நல்கிய எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் உள்ள கட்சி தலைவர்களுக்கும் தோழமை கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் உறுதி. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளோம் என்றும் பேட்டி. அதுல முழு மனநிறைவோட அது மட்டும் இல்லாம மனநிறைவோடு நான் கட்சியை சொல்றேன். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி அமையும். அது உறுதி. விரைவில் சட்டமன்ற வளாகத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலினை இருமுறை சந்தித்த முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம். கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டை பன்னீர்செல்வம் அறிவிக்காத நிலையில் கவனம் பெற்ற சந்திப்பு. முதல்வரை சந்தித்து திமுக அரசின் சிறப்பாக செயல்பாட்டிற்கு பாராட்டு தெரிவித்ததாக ஓ. பன்னீர்செல்வம் விளக்கம். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு உள்ளதாகவும் பேட்டி. இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சாதனைகள், இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. திமுக அணியில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காத பன்னீர்செல்வம், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று பதில். சட்டமன்ற கூட்டத்தொடரின் இறுதி நாளில் அவைக்கு வராத அதிமுக உறுப்பினர்கள். இடைக்கால பட்ஜெட் மீதான பதிலுரையை புறக்கணிப்பு. திமுக தேர்தல் வாக்குறுதிகளில் 90% நிறைவேற்றவில்லை என நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கே இல்லை என்றும் விமர்சனம். கிட்டத்தட்ட 90% இவர்கள் செய்யவில்லை. இவருடைய தேர்தல் அறிக்கை எல்லாமே, மகளிர் உரிமைத்துறை எல்லாமே தேர்தல் அறிக்கைக்காக, தங்களுடைய ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக, துணை முதலமைச்சரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட 5 ஆண்டு கால ஆட்சியை இந்த சட்டமன்றத்தை அவர்கள் ஒரு விளம்பர பலகையாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பாக நான் தெரிவிக்கிறேன்.
தமிழ்நாடு சட்டமன்றத்தின் 16வது கூட்டத்தொடர் நிறைவு. சட்டமன்றத்திற்கு தவறாமல் வந்த 18 உறுப்பினர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார் சபாநாயகர் அப்பாவு. டிஃபென்ஸ் மோடு மட்டும் போதாது, அடித்து ஆட வேண்டும். சென்னை நந்தனத்தில் நடந்த திமுக ஐடி விங் நிர்வாகிகள் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அறிவுரை. டிஃபென்ஸ் மட்டுமே ஆடிட்டு இருக்க கூடாது, அப்பப்ப அட்டாக்கிங் மோடுக்கும் போகணும். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட திமுக சார்பில் விருப்ப மனு விநியோகம் தொடக்கம். அண்ணா அறிவாலயத்தில் ஆர்வமுடன் விருப்ப மனுவை பெறும் நிர்வாகிகள். சட்டமன்ற தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்திய தேமுதிக. விருப்ப மனு அளித்தோரிடம் கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா நேர்காணல். மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரிய ராமதாஸ் மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். உரிமையியல் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தை அணுக அறிவுறுத்தல். மாம்பழம் சின்னத்தை முடக்குவது குறித்து தங்களால் முடிவெடுக்க முடியாது. ராமதாஸ் வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில். நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பிய விவகாரம். அதிமுக தொடர்ந்த வழக்கில் அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு. KN நேரு மீது வழக்கு பதிவு செய்யாமல் இருந்த முதல்வர் தற்போது என்ன பதில் கூறப் போகிறார் என அண்ணாமலை கேள்வி. திமுகவின் ஊழல் கோட்டை இடிந்து தரைமட்டமாகும் என உயர்நீதிமன்ற ஆணையை சுட்டிக்காட்டி அன்புமணி விமர்சனம். மன்னிக்க முடியாத அளவுக்கு திமுக அரசு ஊழல் மலிந்துள்ளதாக தவேக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. அமைச்சர் KN நேருவை பதவி நீக்கம் செய்யவும் வலியுறுத்தல். KN நேரு மீதான வழக்கை சட்ட ரீதியாக சந்திப்போம் என திமுக அமைப்பு செயலர் RS பாரதி பேட்டி. தான் எந்த தவறும் செய்யவில்லை என அமைச்சர் KN நேரு விளக்கம். இப்பொழுது இந்த FIR ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கிறார்கள். சட்ட ரீதியாக இதை சந்தித்து அதை தவிடுபடியாக்குவதற்கு திமுக சட்டத்துறை தயாராக இருக்கிறது என்பதை புதுச்சேரியில் காங்கிரஸ் 18 தொகுதிகளை கேட்டால் நாங்கள் 30 இடங்களையும் கேட்போம் என திமுக MP ஜெகத் ரட்சகன் பேட்டி. முதல்வர் வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு தலைமை முடிவெடுக்கும் என்றும் பதில். முதலமைச்சர் வேட்பாளரா? அதான் தலைவர் தான் முடிவு எடுப்பாரு. உண்மை நாங்களாம் எந்த முடிவும் எடுக்க முடியாது. நாங்களாம் தொண்டர்கள் தான். நாங்களாம் ஆஞ்சநேயர் மாதிரி. உங்களை சொன்னாலும் நீங்க நிற்பீங்க. யாரை சொல்றாரோ அவர் தான். அதனால நாங்க எதுவும் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அமெரிக்கா தலைமையிலான பாக்சிலிகா கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தது இந்தியா. முக்கிய தாது விநியோக சங்கிலியை வலுப்படுத்தும் கூட்டணியில் இணைய ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்திய AI மற்றும் டீப்டெக் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. விவசாயம், சுகாதாரம் மற்றும் தாய்மொழியில் உயர்கல்வியை மேம்படுத்துவது குறித்து விவாதம். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் நாட்டின் இறையாண்மையை அடகு வைக்கும் முழுமையான சரணாகதி என ராகுல் காந்தி மீண்டும் விமர்சனம். அதானி வழக்கு, எப்ஸ்டீன் கோப்புகள் மூலம் மோடிக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்துள்ளதாகவும் பேச்சு. தங்கம் விலை சவரனுக்கு நேற்று 2160 ரூபாய் அதிகரித்த நிலையில் இன்று 640 ரூபாய் சரிவு. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 1,15,360 ரூபாய்க்கு விற்பனை.
கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் நாளை கனமழை. விருதுநகர், தேனி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் 2 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பிரான்சில் கடந்த பல தசாப்தங்களில் இல்லாத அளவிற்கு பெய்து வரும் கனமழை. தென்மேற்கு பகுதியில் உள்ள கரோன் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு.